அன்பு ஆத்மாக்களுக்கு மீண்டும் ஒரு இனிய மாலை வணக்கங்கள். இன்று நாம் பார்க்க போவது பேய் பிசாசுகளை வர வைக்கக்கூடிய, கட்டுப்படுத்தக்கூடிய, அதே நேரத்தில் நாம் சொல்லும் சொல்லை செயல்படுத்தக்கூடிய மகா மந்திரம் இது பழைய ஓலைச்சுவடி குறிப்பிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு மந்திரமாகும். நீண்ட நாட்களாக இந்த மந்திரத்தை நான் தேடி அலைந்து ஓய்ந்ததுதான் மிச்சம். ஆனால் தற்போது எனக்கு அந்த ஆதிபராசக்தி அன்னையின் அருளால், மகா காளியின் அருளால் இந்த மந்திரம் கிட்டியது. நண்பர்களே, இந்த மூல மந்திரமானது மிகவும் அற்புதமாக வேலை செய்யக்கூடியது. இந்த மந்திரத்தை நாம் உருவேற்றும் பொழுது மனோதிட வலிமை அதிகம் இருக்க வேண்டும். முக்கியமாக நாம் பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்க வேண்டும். இந்த மந்திரத்தை நாம் சொல்லும் பொழுது நம்மை சுற்றியுள்ள பிரேத ஆன்மாக்கள், இரத்த காட்டேரிகள், பிரேத பிசாசுகள், பூதகணங்கள் அனைத்தும் நமக்கு வசியமாகும். இந்த மந்திரமானது முறைப்படி ஜெபிக்க வேண்டும். பூர்ண காலத்தில் இந்த மந்திரத்தை நாம் ஜெபிக்க வேண்டும். அரச மரத்தின் கீழ் அடியில் உட்கார்ந்து 32,000 முறை இந்த மந்திரத்தை நாம் உருவேற்ற வேண்டும். இதற்கு பூஜை விதிகளை நான் தொகுத்து வழங்கவில்லை. ஏனெனில் இது குரு மூலியமாக தெரிந்து கொண்டு பூஜை விதிப்படி செய்தால் அதிக பலனை தரும் என்பதால் இதை நான் உங்களுக்கு கூறவில்லை. இந்த மந்திரமானது மிகவும் ஆக்ரோஷமாகவும் பயங்கரமாகவும் இருக்கக்கூடிய பிரேத ஆன்மாக்களை கட்டுப்படுத்தக்கூடிய மந்திரம். நண்பர்களே, இந்த மந்திரத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் முறைப்படி குருவின் அருளால் மட்டுமே கேட்க வேண்டும். பூஜை விதிப்படி இதற்கு உண்டு. இந்த மந்திரத்தை நாம் ஜெபிக்கும் பொழுது நம்மை சுற்றி பல அமானுஷ்ய விஷயங்கள் நடக்க தோன்றும். அதோடு மட்டுமல்லாமல் நம் கண்களுக்கு ஆத்மாக்கள் தெரிய ஆரம்பிக்கும். இந்த மந்திரத்தை நீண்ட நெடிய காலமாக நான் தேடி இப்பொழுதுதான் என் கைக்கு கிடைத்தது. எல்லாம் அந்த ஆதிசக்தியின் திருவருளால் கிடைத்தது. சரியாக இரவு 2 மணி போல் எனது கண்களுக்கு இது புலப்பட்டது. இதை நான் கண்டுபிடிக்க மிகவும் கஷ்டப்பட்டேன். ஒவ்வொரு மந்திரங்களும் ஒவ்வொரு விதமான பலனை தரும். இந்த மூல மந்திரத்தை நான் ஸ்க்ரீனில் கொடுத்துள்ளேன். இதை ஜெபிக்கும் முன் மன வலிமை மிக அவசியம். மிக கவனமாகவும் மிக நேர்மையாகவும் இருந்து ஜெபிக்க வேண்டும். இதை நீங்கள் ஜெபிக்க ஆரம்பித்த உடனே உங்களுக்கு பல அமானுஷ்ய விஷயங்கள் உங்களை சுற்றி நடக்க ஆரம்பித்துவிடும். இதை விளையாட்டாக இந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் ஜெபம் செய்ய வேண்டாம். இந்த மந்திரத்தை நான் முதலில் ஜெபம் செய்யும் பொழுதே, ஒரு 10 தடவை ஜெபம் செய்யும் பொழுதே இதனுடைய விளைவை நான் காண ஆரம்பித்தேன். என்னை சுற்றி யாரோ இருப்பது போல் உணர்ந்தேன். இதை நீங்கள் ஜெபிக்கும் பொழுது உங்களுக்கு சத்ரு பயம் என்பது துளியளவும் கிடையாது. நீங்கள் சொல்லும் சொல்லை கேட்டு இந்த தேவதைகள் அப்படியே செய்து கொடுக்கும். இது பாவ காரியங்களுக்கு நீங்கள் செய்தால் நீங்கள் நரகத்தில் வீழ்வீர்கள் என்று நினைவில் வைத்து கொள்ளவும். இது போன்ற மந்திரங்கள், அற்புதமான மந்திரங்கள் நிறைய எனது யூடியூபில் பதிவேற்ற உள்ளேன். உங்களது ஆதரவும் உங்களுடைய மேலான கருத்துக்களையும் பதிவிடவும். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும், மற்றவர்களுக்கு ஷேர் செய்து கொள்ளவும். முக்கியமாக மோகினி மந்திரங்களும் யக்ஷினி மந்திரங்களும் அதிகமாக தர உள்ளேன். இவை முழுவதும் வடநாட்டிலிருந்து எடுக்கப்பட்ட, ஓலைச்சுவடியிலிருந்து எடுக்கப்பட்ட மந்திரமாகும். இதை எங்கும் நீங்கள் காண இயலாது. இதில் ஒளிவு மறைவு ஏதுமில்லை. இதை நேரடியாகவே உங்களுக்கு தருகிறேன். கண்டிப்பாக இந்த மந்திர உபாசனை நீங்கள் செய்யும் பொழுது கண்டிப்பாக குருவோட அருளும், குரு உபதேசமும், குரு தீட்சையும் பெற்று இதை செய்தால் மிக அதிக பலனை உங்களுக்கு தரும் என்பதில் சிறிதளவும் ஐயமில்லை. விளையாட்டாக இந்த மந்திரங்களை நீங்கள் ஜெபிக்க வேண்டாம். ஜெபிக்க ஆரம்பித்த உடனே அதன் வேலையை காட்டத் தொடங்கிவிடும். இது நான் உங்களுக்கு எச்சரிக்கையாக சொல்ல விரும்புகிறேன். அதன் பின்பு உங்கள் இஷ்டம். எடுத்து முடித்து காலை சுட்டவுடன் தீ சுட்டதே என்று சொல்லி வர வேண்டாம். இது மிகவும் அற்புதமான மந்திரம். இவை அனைத்தும் பாரம்பரிய மந்திரங்கள்.
சில நூற்றாண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்ட இந்த மந்திரங்களை உங்களுக்கு மந்திர தொகுப்பாக கொடுத்து இதை பின்பற்றி நீங்களும் நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்தி மென்மேலும் வளர வேண்டும் என்பதே எனது ஆசை. நண்பர்களே, ஒவ்வொரு விஷயத்திலும் ஒவ்வொரு நன்மையும் தீமையும் ஒளிந்திருக்கும். ஆகவே கவனம் தேவை. எதவும் அலட்சியம் செய்ய வேண்டாம். அதன் பின்பு நீங்கள் திரும்பினால் கூட அது உங்களை விட்டு விடாது. மோகினி மந்திரமும் யட்சினி மந்திரமும் வரும் பதிவில் அதிகமாக காணப்படும். நன்றி.